இனி அந்த மாங்கல்ய தோஷம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு, எந்த அளவுக்கு மைல்டாக இருக்கு என்று தெரியலாம். அது எப்படி தெரிய வேண்டுமானால், அதுக்கு இப்போ ராகு தான் இருக்கிறது என்றால் ராகுவுக்கு குரு பார்வை இருக்கா, இல்லை சுக்கிரன் பார்வை இருக்கா, இல்லை புதன் பார்வை இருக்கா, இல்லை சந்திரன் பார்வை இருக்கா, இது பார்க்க வேண்டும். இப்படி கூட பார்க்கலாம், 7ஆம் இடத்துல இந்த சுப கிரகங்கள் பார்வை இருக்கா, 8ஆம் இடத்தில் சுப கிரகங்களோட பார்வை இருக்கா, 2ஆம் இடத்தில் சுப கிரகங்களோட பார்வை இருக்கா, இப்படி பார்த்தால் கூட போதும். ஆனால் அந்த கிரகங்கள் சுபனா பாவியா என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். இங்கே குரு நீச்சமாக இருந்தால், குருவோட கஷேத்திரத்தில் ராகு இருந்தால், அதாவது தனுசுலையோ மீனத்திலேயோ ராகு இருந்தால் அந்த குரு பாப கிரகம்தான். இதெல்லாம் ஜோதிஷம் சாஸ்திரியமாக படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும்.